ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு அக்னி தான் சேனல். இன்னைக்கு நம்ம டார்க் ஃபேண்டசி பிரெட் தான் செய்ய போறோம். டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனா இப்போ பிரெட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி गाइस, நீங்க கேம் விளையாடி டயர் ஆயிட்டீங்களா? ஆனா வின்சோல அந்த மாதிரி ஆக மாட்டீங்க. எதுக்குன்னா இதுல 100+ எக்ஸைட்டிங் கேம்ஸ் இருக்கு. லைக் கிரிக்கெட், லூடோ, கேம்ஸ் ரஷ் அண்ட் இன்னும் நிறைய இருக்கு. இதுல இருக்க ஒரு கேமும் ஒரு ஸ்கில். சோ இப்பவே விளையாடி கேஷ் ரிவார்ட்ஸ் வின் பண்ணுங்க. இதுல உங்களோட வின்னிங் அமௌண்ட் டைரக்டா யூபிஐ, பேடிஎம், பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல கேமிங் மட்டும் இல்ல, வின்சோ ஸ்டோர்ல ஷாப்பிங்கும் பண்ணலாம். உங்களோட ஃபேவரட் கேம்ஸ் லைக் ஃப்ரீ ஃபயர், மினி கிராஃப்ட் இதெல்லாம் சீப்பஸ்ட் கேமிங் கரன்சில ஷாப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிக்கெஸ்ட் பிராண்ட்ஸ் லைக் பிக் பஸார், ஹாட் ஸ்டார் இதெல்லாம் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸும் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க, இதுல வின்சோ ஸ்பின்னரும் இருக்கு. டெய்லி ஸ்பின் பண்ணி நீங்க ரிவார்ட்ஸ் வின் பண்ணலாம். தொடர்ந்து 10 டேஸ்க்கு நீங்க ஸ்பின் பண்ணா பைக் அண்ட் ஸ்மார்ட் போன் வின் பண்ணலாம். சோ வின்சோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் யாருமே போகறதில்ல நண்பா. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க டார்க் ஃபேண்டசி பிரெட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும்னா, பிரெட் தேவைப்படும். நான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பிரெட்டே வாங்கிக்கினேன். நீங்க 10 ரூபா பிரெட்டே வாங்கிக்கலாம். அப்புறம் டைரி மில்க் வாங்கிக்கோங்க. நீங்க 10 ரூபா டைரி மில்கே வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு 40 ரூபாயில வாங்கிக்கினேன். அப்புறம் லாஸ்டா பால் கொஞ்சம் தான் தேவைப்படும். 10 ரூபா பால்லாம் தேவைப்படாது. ஒரு 2 ரூபா கண்டென்ட் உள்ள பாலே நமக்கு போதும். எனக்கு பாத்தீங்கன்னா இதை வாங்குறதுக்கு 90 ருபீஸ் ஆச்சு. ஆனா நீங்க இதை ஒரு 22 ருபீஸ்லேயே முடிச்சுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி பிரெட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா செய்ய போறேன். ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து அதுல வந்துட்டு கொஞ்சோண்டு பால் ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு ஊத்துனாலே போதும். அப்புறம் நீங்க வச்சிருக்கிற டைரி மில்க பிச்சிட்டு இதுல அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை ஹீட் பண்ணிட்டு லைட்டா கிண்டுங்க. அதே போல நீங்க பால் ஊத்துறது பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு டைரி மில்க் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊத்திக்கோங்க. சோ நான் அதிகமா டைரி மில்க் போட்டேன், அதனால தான் நான் இந்த அளவுக்கு பால் ஊத்துனேனே. நான் டைரி மில்க் வாங்குறப்பவே பாத்தீங்கன்னா முந்திரி எல்லாம் சேர்த்து இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன். சோ நீங்க வெறும் டைரி மில்கா கூட வாங்கிக்கலாம். அதே போல இதை நீங்க கிண்டுறப்போ அந்த டைரி மில்க தீய விடாம கிண்டிட்டே இருங்க. சோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க கொண்டு வர வச்சிட்டதுக்கு அப்புறம் கேஷோ இல்லனா இண்டக்ஷன் ஸ்டவ்வோ ஆஃப் பண்ணிருங்க. அப்புறம் நீங்க வச்சிருக்கிற பிரெட் எடுத்துக்கோங்க. அந்த பிரெட்டோட கவரை பிச்சிட்டு இந்த பிரெட்டை நம்ம ரவுண்டா கட் பண்ணணும். சோ அதுக்காக நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கினேன். நீங்க இந்த மாதிரி தான் கிளாஸ் எடுக்கணும்னு இல்ல, உங்க வீட்டுல இருக்க இந்த மாதிரி கிளாஸ் கூட எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துடாதீங்க. இதுல வந்துட்டு நம்ம அழகா ரவுண்ட் போட முடியாது. இதை நம்ம இந்த பிரெட்டுக்கு மேல இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்டா அழகா கட் பண்ண போறோம். அப்படியே உடையாம அழகா எடுங்க. இதை பாத்தீங்கன்னா இட்லி மாதிரி இருக்கு, ஆனா இது இட்லி இல்ல, பிரெட். ஸோ நீங்களே பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு. அதே போல ரவுண்ட் ஷேப்பும் பாத்தீங்கன்னா இட்லி மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ நம்ம அழகா கட் பண்ணியாச்சு. இப்போ இதே போல என் கிட்ட இருக்கிற எல்லா பிரெட்லயும் பண்ணிக்க போறேன். இதை வச்சு நீங்க ஓட்ட போடுறப்போ இந்த கிளாஸ்ல தண்ணியா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா தண்ணியா இருந்துச்சுன்னா இந்த பிரெட்டோட ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கும், அது பாக்கிறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். சப்போஸ் இதை உங்களால ரவுண்டா அழகா கட் பண்ண முடியலன்னா இப்போ நான் பண்ற மாதிரியே நீங்களும் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸை வச்சு தட்டில் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு 2-3 வாட்டி சுற்றிட்ட பிறகு அழகாக இதை எடுத்துடலாம். அதே போல் அந்த பிரெட்டும் அழகாக எடுத்துடலாம். ஆனால் பிரெட் எடுக்கிறப்ப மட்டும் உடையாமல் பார்த்து ஸ்லோவாக எடுங்க. இதை வச்சு நீங்கள் ஓட்ட போடுறப்ப ஒரு பிரெட்டாகவே போடுங்க. 2 பிரெட்டாக போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்துட்டு அழகாக கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பா, இப்போ நம்ம எல்லா பிரெட்டையும் அழகாக கட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற இந்த பிரெட் எல்லாம் நீங்கள் வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரெட்ல நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சிங்களே பால் ஊற்றி டைரி மில்க் போட்டு கிண்டது, அதை இந்த பிரெட்ல கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பிரெட் எடுத்து அதுக்கு மேல வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிருங்க. அப்ளைல இந்த மாதிரி கம்பைன் பண்ணிருங்க. சோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற பிரெட்ல எல்லாம் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க வைக்கிறீங்களா இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வேணா முந்திரி வேணா வச்சுக்கலாம். நான் டைரி மில்கே முந்திரி இருக்கிற மாதிரி வாங்கினதுனால தனியா நான் முந்திரி வைக்கல. ஓகே நண்பா, இப்போ நம்ம எல்லாத்துலயும் இதே போல பண்ணியாச்சு. மொத்தமா நமக்கு வந்துட்டு 7 பீஸ் வருது. இப்போ இதை நீங்க அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா அப்படியே சாப்பிட்டா ஒரு பிஸ்கட் ஃபீல் கிடைக்காது. சோ அதுக்காக இதை நாம இந்த பிரெட் ரோஸ்ட்ல வச்சுட்டு ரோஸ்ட் பண்ண போறோம். சோ இப்போ நான் வைக்கிறேன், உள்ளார போக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக நான் ப்ரெஸ் பண்ணிக்கினேன். இப்போ 1 2 ஒரேடியாக இப்போ நம்ம 4 வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சோண்டு நேரம் மட்டும் இது ஹீட் ஆகட்டும். ஓகே, இது கொஞ்சோண்டு நேரம் ஹீட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹீட் பண்ண விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் தீஞ்சிரும். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும் பாருங்க, வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம இதை எடுக்கலாமா? நம்மளோட டார்க் ஃபேண்டசி பிரெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால 2 ஸ்பூனை நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெட் டார்க் ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்துருக்கு. இதே போல் நம்ம 4 எடுத்துடலாம். இதை நம்மளால கையை வச்சு எடுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சுடுதுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் தான் ஈஸியாக எடுக்க முடியுது. வாவ், வேற லெவலில் வந்திருக்குங்க. இதுதான் லைட்டாக தீஞ்சிச்சு, பரவாயில்லப்பா. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியிலே அந்த டைரி மில்க் தெரியுது. சரி, ஓகே. இப்போ இதே போல் மிச்சம் இருக்கிற அந்த 3 பிரெட்டையும் வச்சிடலாம். காய்ஸ் அதே போல் இந்த பிரெட்டை நம்ம உள்ளார வச்சோடனே கீழே போக மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்பூனை எடுத்து கீழே கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. அப்போதான் இது வந்துட்டு ஒழுங்காக ஹீட் ஆகும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அந்த மிச்சம் இருக்கிற 3 பிரெட்டையும் ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எடுத்தாச்சு, வெளியில் எடுத்தாச்சு. ஓகே நண்பா, அட்லாஸ்ட் நம்மளோட டார்க் ஃபேண்டசி பெட் பாத்தீங்கன்னா சூப்பரா செஞ்சாச்சு. இதை நம்ம செஞ்சதுக்கான ரீசனே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல குக்கிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நானும் போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கடைசியா டைமே இல்ல, இப்பதான் நமக்கு டைம் கிடைச்சது. சோ அதனால தான் நான் சிம்பிளான குக்கிங் வீடியோ எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். சோ இதுவும் நீங்க உங்க வீட்டுல மறக்காம செஞ்சு பாருங்க. இதை நம்ம செஞ்சு பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்க வீட்டுல பிரெட் ரோஸ்ட் இருக்கணும். சோ பிரெட் ரோஸ்ட் இல்லனா பரவாயில்ல, அந்த பிரெட்ல நீங்க அந்த சாக்லேட் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். என்ன பிரெட் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறப்போ இதுல இருந்து அந்த மொறுமொறுன்னு ஒரு சத்தம் கேட்கும். பிஸ்கெட் சாப்பிடுறப்ப அந்த மொறுமொறுன்னு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி கேட்கும். சோ அதனால தான் பிரெட் ரோஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். ஆஹா, அந்த சாக்லேட்டோட அந்த இனிப்பா இருக்கட்டும், அந்த பிரெட் வந்துட்டு ரோஸ்ட் ஆன விதமா இருக்கட்டும், உள்ளார அந்த முந்திரியா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து சாப்பிடுறப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா இருக்கு. நல்லா இருக்கு, செம டேஸ்டா இருக்கு. மறக்காம உங்க வீட்டுல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சோ இதை நம்ம கடிச்சு பிறகு உள்ளார எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. எப்படி டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் குள்ளார இருக்கோ அதே போலதான் இருக்கு. என்ன இதுல இருந்து பாத்தீங்கன்னா வெளியில அந்த டைரி மில்க் ஊத்தவே இல்ல, ஆனா டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்ல ஊத்தோம். அதுக்கான ரீசன் வந்துட்டு இதுல நம்ம அந்த அளவுக்கு அதிகமா டைரி மில்க் வைக்கவே இல்ல. இப்போ நம்ம இதை பிரிக்கலாம். ஸோ பிரிச்சா உள்ளார எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, முந்திரியும் நிறையா இருக்கு. ஸோ இதில் நம்ம சாப்பிட்றப்ப அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா வெளியில ஊத்துது, டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்ல ஊத்துற மாதிரியே ஊத்துது. ஸோ இதில் நம்ம வந்துட்டு அதிகமாக அந்த டைரி மில்க் வச்சிருக்கோம்னு அர்த்தம். அந்த டைரி மில்கோட இனிப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா நம்ம பிரெட்டு கூட சேர்த்து சாப்பிட்றோம், அதான். ஸோ இப்போ இதை நம்ம சாப்பிடுவோம். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் தீய விட்டுட்டேன், அது என்னோட தப்பு தான். அந்த தீய வாசனை மட்டும், அந்த ஸ்மெல் மட்டும் லைட்டா தெரியுது, மற்றபடி எல்லாமே ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டார்க் ஃபேண்டசி பிரெட் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட மிச்சம் 4 இருக்கு, இதை எடுத்துன்னு போய் எங்க வீட்டுல கொடுக்க போறேன். சரி, ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வெயில் வேற போயிட்டே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ண வச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கலர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பென்சில் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, என்ன ஒரு சுவை, அருமை அருமை.